குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் முதல் தந்திரத்தில் வரும் வான சிறப்பு என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். வான சிறப்பு, அதாவது மழையினது சிறப்பு. பாடல் 248. மழையே உலகை தளிர்க்க செய்யும் அமுதூறு மாமழை நீர், அதனாலே அமுதூறும் பன்மரம் பார்மிசை தோற்றும் கமுகூறு தெங்கு கரும்பொடு வாழை அமுதூருங் காஞ்சிரை ஆங்கது வாமே. காஞ்சிரை அப்படின்னா சமாதிக்குரிய மூலிகை, கமுகு அப்படின்னா பாக்கு. அமுதத்தை போல வளமையை தருகின்ற மழை பெருக்கினால் சுவையுடைய பல மரங்கள் உலகத்தில் உண்டாகும். பாக்கு, இளநீர் காய்களை உடைய தென்னை, கரும்பு, வாழை, அமுதூரும் சமாதி நிலைக்கான காஞ்சிரை முதலியவை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 249. வான கங்கையின் இயல்பு. வரையிடை நின்று இழிவான்னீர் அருவி உரையில்லை உள்ளத்து அகத்து நின்று ஊறும் நுரையில்லை மாசு இல்லை நுண்ணிது தெள்நீர் கரையில்லை எந்தை கழுமணி ஆரே. வான்னீர் அப்படின்னா தலையின் மீது விளங்கும் சந்திரமண்டலம், அருவி அப்படின்னா அமுதம் தரும் ஒளி, சிந்தையில் பாய்தலை உள்ளத்து ஊறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தலையான மலையினின்று பாயும் வான கங்கை தூயது, அது எல்லையற்றது. அதாவது சிரசான மலையினின்றும் பெருகி வரும் ஒளிமயமான வான கங்கையை உரைப்பதற்கு சொல் இல்லை. அது மண்டலத்தில் அன்பினால் ஊறும் பிருத்துவி கலப்பின்மையால் நுரையில்லை, அழுக்கு இல்லாததால் தெளிவான நீர், எந்தையான பாவங்களை போக்கும் ஆறு அகண்டது, ஆதலால் அதற்கு கரை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.